நான் சூப்பர் ஸ்டாரை வந்து நிறைய தடவை சந்தர்ப்பம் அவரோட மீட் பண்ணி எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவருடைய பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு தான் நான் இப்போ கூட அமெரிக்காவுக்கு சமீபமாக போயிட்டு வந்தேன். அதை பற்றி நான் அவர்கிட்ட இது வரைக்கும் நான் பேசினதில்லை. இவ்வளோ வருஷம் ஆச்சு இல்லையா, அதை பற்றியே நான் பேச மாட்டேன். எனக்கு சில சந்தர்ப்பங்கள் எனக்கு அவர் மனசுக்குள்ளே தேவாவுக்கு இசை கொடுக்கணும், மியூசிக் கொடுக்கணும்னு ஆசை இருந்தால் கூட அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் எப்படியோ தெரியல. அதை தெரியாமல் நான் அவரை கேட்க மாட்டேன், அவரும் கேட்க மாட்டேன். அவருக்கும் ஆசை இருக்கும், பட் அது சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியல. அதனால் நான் சைலண்ட்டாக இருந்தேன். ஐயோ அது என்னன்னு ஆசை இருக்காதா? இருக்கும், அந்த ஆதங்கம் இருக்கும். அதாவது இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், இப்போவும் சூப்பர் ஸ்டார் படத்தை பற்றி தானே பேசுகிறீங்க. அப்போ அவர் படம் இன்னொரு படம் பண்ணணும்னு ஆசை இருக்காதா என்ன? கண்டிப்பாக ஆசை இருக்கும். அந்த ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் அம்பாளுடைய அனுகிரகம். ராஜா சார் பாட்டம் என் பாட்டம் இன்னும் வந்து படங்களில் போடுறாங்க, ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா உண்மையிலே சொல்கிறேன்னா அப்போது உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 35 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு வாழை படத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வாழைப்படத்தில் பஞ்சு மிட்டாய் சாலை கட்டி தூதுவளை அலையாச்சலாம். அதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டோனியில் பஞ்சு மிட்டாய் வச்சு ஒரு ஃபைட் இருந்தது. அதுக்கப்புறம் லீவோ படத்தில் வந்து கருகரு கருப்பாய் பாட்டு இருந்தது. அப்படின்னா 35 வருஷம் கடந்து என்னுடைய பாட்டெல்லாம் நிற்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. அதை மட்டும் சொல்லிப்பேன். இப்போ யூத் எப்படி செய்கிறான்னு எனக்கு நான் சொல்ல முடியல. என் பாட்டு காலம் கடந்து நிற்குதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஒரு படத்தில் கூட ஒரு டயலாக் ஒன்று கேட்டேன், லப்பர் பந்தின ஒரு படத்தில். அந்த டயலாக் கூட எனக்கு ரொம்ப நல்லா சொல். ஆனந்தம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இந்த 3 இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆன்மீகமே கிடையாது, அநியாயம். அவ்வளோதான் சுச்சம். அப்போ இந்த 3த்துக்கு நான் ஏதோ ஒன்று செய்யணும், மற்றதை அவன் செய்வான். நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கும்போது அவன் வந்து உங்களுக்கு எப்படி செய்வான்? அப்போ நான் அவனை பார்ட்னராக சேர்த்துக்கோன்னு சொல்லும் போது இங்கே 2 சூச்சம் இருக்கு. ஐயா, பார்ட்னர்ன்ற வார்த்தை வந்தாலே அதில் 3 சூச்சம் அடங்கியிருக்கு. ஒன்று, உங்களோட அவன் ஒத்து போக ரெடியாக இருக்கான் ஆல்ரெடி. அதனால் இந்த சூச்சமத்தை நான் பேசல. டெக்னாலஜி இஸ் டெவலப்பிங், எக்ஸ்ப்ளோரிங், நியூ இன்வென்ஷன். ஐ அக்செப்ட் எவ்ரிதிங், but I don't accept the word called development. Please understand. You can say technology is new, invention is happening, exploration is happening, innovation is happening, accept it, but no development. Anything that can be claimed as a development, only that is enhancing your experience better than the previous experience. When you are not able to say that I am developing in my experience, my life is better than before, it is not development. Maybe technology, innovation is happening, exploration is happening, invention is happening, but development is not happening. Are you all with me? இறைவன் அங்க வச்சான் செக் பாயிண்ட். என்னோடு இருக்கும் முன்னால் உன் இருப்பில் மற்றொரு வாழ்க்கைக்கு முன்னேற்றம் வரும், மற்றொரு வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் நிலையில் நீ இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் என்றும் முன்னேற்றமே நிச்சயம் இருக்கும். அவ்வளவுதான் சுற்று. உன் காதல் வாசம் என் தேகம் பூசும், காலங்கள் பொய்யானதே, தீராத காதல் தீயாக மோத, தூரங்கள் மடை மாறுமோ, வான் பார்த்து ஏங்கும் சிறு புள்ளிந்தாகம் காணல்கள் நிறைவேற்றுமோ, நீரின்றி மீனும் சேருண்டு வாழும் வாழ்விங்கு வாழ்வாகுமோ. Thank you தி, thank you so much. இன்னும் நிறைய விருதுகள், நிறைய அழகான பாடல்கள் உங்க குரல்ல நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம். thank you very much. நான் விஷயம் எப்படி என்னடா பண்ற, எங்க இருக்க, அப்படிதான் பேசுவோம். நீங்க ஒரு படம் விஷயம் கூட பண்ணீங்கன்னா அப்புறம் லைஃப் லாங் உங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷயம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா யாருன்னா விஷயம் சொல்வேன். நாளைக்கு யாராவது விஷயம் நீ எனக்காக இந்த மலையில இந்த குதி சொன்னாக்கா திரும்பி ஏன் கூட கேட்க மாட்டாரு. அவன் குதிக்க சொன்னா என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருன்னா குதிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஆள் விஷி. இந்த படம் பண்ணாங்க, ஆம்பளை பண்ணாங்க, பார்த்தா நான் நடுவில் கட்டு. அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆயிடுச்சு. நடுவில் அந்த முக்கோணம் நான் காணோம். இவங்க 2 பேரும் தான் டெய்லி லவர்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நான் அதை கேட்டேன், ஏன்டா நான் தான் ஃப்ரெண்ட் தான் உனக்கு, நீ அப்புறம் அவர் தான் ஃப்ரெண்ட் இப்போ. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பட் ஐம் ஸோ கிளாட்
that Sundar sir and Vishy could become friends. La growing up girls ka tall, dark and handsome hero. Adu Vishy, please come back with giving many more rocking films. அப்பா டுவர்ட்ஸ் த எண்டில் இருக்கும் போது பேச முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கார். நான் தான் அப்பாவுக்கு பேசியிருக்கேன், நான் தான் கூட இருந்தேன். 10 வருஷம் நான் சினிமாவில் ஏன் எதுவும் பண்ணலன்னா இதுதான் ரீசன். எனக்கு நான் அப்பா கூட மட்டுமே இருந்து என் சினிமா கெரியர் லைஃப் அதெல்லாம் கவலையே பண்ணல. எப்படியாச்சும் ஒரு நாள் எங்கள் அப்பா நல்லா ஆயிடுவார், திருப்பி நடப்பார், அந்த சிங்க குரலை நான் கேட்க முடியும்னு நினச்சோம். நான் அம்மா அண்ணன் 10 வருஷம் 3 பேர் இதுக்காக தான் போராடணும். கண்டிப்பாக அப்பா ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கும். யார் வடிவேல் நீங்கள் சொல்கிறீங்களா? நிறைய பேர் இருக்கா கம்பெனி நடிகர்கள் கொஞ்சம் இப்போ வயசு இருக்கிற வரைக்கும் ஓட முடியும், வயசு இல்லைன்னா டொபக்குன்னு நின்றுட முடியும். நான் பாட்டுக்க 90 வயசு வரைக்கும் நான் நடிச்சுக்கிட்டு இருப்பேன். கலைத்தாய் கொடுத்த ஒரு நம்பிக்கை. அவர் எப்போவுமே யாருக்குமே கொடுக்க மாட்டார். ரொம்ப நல்லவருங்க. அவர் கொடுக்காதனால தாங்க நல்லா இருக்கார். நம்ம கொடுத்ததுனால தான் கெட்டு போய்கிட்டு இருக்கோம். அவர் கொடுக்காதனால தான் நல்லா இருக்கார். அவர் என்றைக்குமே நல்லா இருப்பார். யாருக்கும் 1 ரூபா கொடுக்க மாட்டார். 10 காசு வந்து டீ சாப்பிட்ட இடத்துல கூட கொடுக்க மாட்டார். அவர் ரொம்ப நல்லவர். அதனால தான் நல்லா இருக்கார். ஏன்னா முத்துக்கால இன்டர்வியூ கொடுத்தாப்புல, அதே மாதிரி போண்டாமணி கொடுத்தாப்புல, நிறைய பேர் கொடுத்தாங்க. பிரேமப்பிரியா கூட கொடுத்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அந்த பொண்ணுலாம் நல்ல பொண்ணு பாவம். ஏன்னா அவர் கொடுக்கவும் மாட்டார், யாருக்கும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டார். அதே மாதிரி வீட்டு வாசலில் போய் நின்றால் பெட்ரோலுக்கு வந்து 1500 ரூபா கொடு அப்படின்னு கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். டேய், நம்ம இருக்க போகிற உலகத்தில் இதை நல்லதை பண்ணிட்டு போங்க, ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? நீங்கள் காசை வச்சுக்கிட்டு பசிச்சா காசை சாப்பிட முடியாது, பணத்தை திங்க முடியாதுல, சோத்தை தானே திங்க முடியும். இது வந்து 4 பேர்த்துக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். 1997 when I was a cub reporter, உத்திரமேருங்கிற ஊரில் அவருடைய ரசிகர் மன்றத்துக்கு அப்போவே ஒரு ஃப்ரீ திருமணங்கள் செஞ்சு வைப்பார். அவர் சொன்னப்போ எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் அதை கவரேஜ் பண்ணோம். அப்போ போகிறப்ப பார்த்தா வழிநடுங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா அது இவ்வளோ வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீட்டா கேமரா வந்து இதுக்கு மேலே அப்போலாம் பெரிய கேமரா இருக்கும். அது அப்படி தான் இப்போ மாதிரி குட்டி கேமராலாம் ஷூட் பண்ண முடியாது. போயிட்டு இருந்தால் இது பண்ணுறோம். அவர் வண்டிக்கு பின்னால் எங்கள் வண்டி போகிறப்பெல்லாம் அவர் விண்டோவை இறக்கி தான் வச்சுருந்தார். ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோ நேரம் தலையை வெளியில் காட்டிட்டு இருக்காருன்னு எனக்கு ஆச்சரியமாச்சு. ஒரு நடிகர் முடி கலையுது அதெல்லாம் இல்லை, வேர்த்து ஊற்று தொடச்சிக்கிட்டே உண்டார். உள்ளே போய் அந்த ஒரு கிரவுண்டில் மேடை போட்டு அதில் அந்த திருமணங்கள்லாம் நடக்குது. இவர் காரை பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டமாட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேராவது இருப்பாங்க மினிமம். நான் காரில் உட்காந்துருக்கோங்க. இதை கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு நானும் அந்த மேலே உட்காந்துருக்கேன். இதில் மவுண்ட் பண்ணிவிட்டு அதில் உட்காந்துருக்கோம். கேமராவெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் சைடில் பிடிச்சிக்கிட்டு வண்டிக்கு ஏதாவது ஆயிரும், வண்டி தள்ளிட்டு என்ன பண்ணுறது. இவர் இறங்குறதுக்கு வழி ஏற்படுத்துறதுக்கு ஒரு 20 பேர் போய்ங்கிறாங்க. கொஞ்சம் இதை பண்ணி இந்த டோர் அப்படி நவத்தி ஒரு கேரக்டர் கார்லேருந்து குதிக்கையிலே வேட்டி மடிச்சு தான் இருந்துச்சு. இந்த சைடில் கம்பு பண்ணியிருப்பாங்கள்ல இந்த உருவனர். ஆனால் ஒருத்தர் மேலே அடிபடலைங்க. ஒரு பெஸ்ட்டு ஸ்டண்ட்டு பர்ஃபார்மருங்கிறது அதுதான். ஒருத்தர் மேலே அடி விழுகலை. அந்த அதட்டல் மிரட்டல் எப்படி பாய்தார். அப்படியே கூட்டம் அப்படியே தெரிஞ்சு ஒரு காய்ச்சி பண்ணிருக்கணுங்கிறார். அப்படியே அவ்வளோதான். ஃபுல்லாக ஒதுங்கி ஒத்த ஆள் அப்படியே வர்றார். ஒத்த ஆள் யாரும் இல்லை உள்ள. ஆச்சரியம். அது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்டர் அவர் கூட ரொம்ப பயமாக இருக்கும், என்ன சொல்லுவாரோ அப்படின்னு ஒரு பயத்தோடயே இருப்பேன். அவர் கண்ணையே பார்த்துட்டு இருப்பேன். எங்கே ஸ்பாட்டில் எங்கே இருந்தாலும் அவரை தான் பார்த்துட்டு இருப்பேன். அவர் கரெக்டாக ஐ கான்டாக்ட் கொடுக்காருன்னா போயிடுவேன். ஒர்க் பண்ணும்போது சொல்லுவார், கூப்பிட்டு ஒரு ரியாக்ஷன், இப்போ ஒரு சீன் ரியாக்ஷன் இருக்குன்னா நடிச்சுக்க சொல்லி காமிச்சிட்டு நீ வந்து இது பண்ணும்போது நீ ஒரு வாட்டி பிளிங்க் பண்ண, இது வந்து நீ வந்து பிளிங்க் பண்ணுறது அந்த 1த்துக்கும் 6க்கும் நடுவில் இருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவார். ரொம்ப பர்டிகுலராக நீங்கள் ஒரு கை அசைவுனாலும் சொல்லுவார், இப்படி தான் நீ அசைக்கணும், நீ இவ்வளோலாம் மூவ் பண்ணக்கூடாது, அவ்வளோ ரொம்ப பர்டிகுலராக சொல்லுவாங்க சார். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹவு யூ சி யோர் செல்ஃப் அஸ் அ கேரக்டர் ஆன் ஸ்க்ரீன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கம்போசராக வந்து எனக்கு ஒரு டிலைட், ஏன்னா பாலா சார் கூட வேலை செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் ஒர்க் பண்ணேன். நான் என்ன அந்த ஃபிலிம்க்கு நான் என்னோட சைட்லேருந்து நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், அந்த மூடில் தான் நான் ஒர்க் பண்ணேன். பட் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணும்போது ஐ ரியலைஸ் ஹீஸ் அ மாஸ்டர், ஹீஸ் அ லெஜெண்டரி director for any actor to work with. That was what I felt. ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி லூப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட் ஹரிஷ், க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொன்னான். அன்றைக்கி ஆரம்பிச்சது தான். சடனாக ஒரு ஃபியூ டேஸில் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக மாறிச்சு.
நமக்கெல்லாம் மியூசிக் தான்டா சோறு போடும் அந்த மாதிரி சொல்லி அம்மா ஒரு பயமும் சொன்னாங்க. நம்ம பண்ணுற மியூசிக்கு அது வேர்த்தியாக தெரிகிற மாதிரியான படமாக இருக்கணும். ப்ளஸ் அந்த படத்துக்கு நம்ம பண்ண மியூசிக் வேர்த்தியாகவும் இருக்குன்ற ஒரு ஃபீல் இருந்தது. எப்படி எங்கள் அம்மா வந்து கம்ப்ளீட்டாக மாற்றினாங்களா அது மாதிரி. அது நடுவில் வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் மீட் பண்ணோம். எனக்கு தெரியவே தெரியாது தே ஆர் தி பெஸ்ட் இந்த பிஸ்னஸ்னு. அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு லக் இருந்தது. ஒரு வெரி வெரி பிளெஸ்ட் டு ஹவ் மெட் தி பெஸ்ட் மியூசிஷியன்ஸ் வைல் தேர் க்ரோயிங். ஹரிச்சரன்லேருந்து இன்றைக்கி இருக்கிற கானா பாலாலேருந்து ரஞ்சித்லேருந்து கார்த்திக் சுப்ராஜ். ஸோ இதெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங்காக நடந்தது தான். இது ஒரு மொக்க ஸ்டோரி தானே, ஒரு ஜர்னி கிடையாது. ரஜினி சார் கூட நிறைய படங்கள் போய் ஒரு படத்தில் நாங்கள் போனோம்னா நண்டு வறுவல், எறா வறுவலுக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, நான்வெஜ்ஜில் எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகையும் நான் சாப்பிட்ருக்கேன். ஆரம்ப கம்பெனி ஆர்டிஸ்டாக வரும்போது யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. பிரேக் விட்டாமல் சாப்பிட போயிருக்கிறேன். ப்ரொடக்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு பீஸ் போட்டு குழம்பு ஊற்றி. இப்போ இவருக்கு கறி குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அவர் கேட்குறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு, அண்ணே இன்னும் ஒரு பீஸ் போடுங்க அண்ணே அப்படின்னு சொல்லி மெதுவாக கேட்டு, போயா எல்லாருக்கும் போடணும்ல அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே பக்கத்தில் ஒரு யூனிட்டுக்காரர் ஒருத்தர் இருந்திருக்காரு. பீடி கிடைக்குமான்னு கேட்டிருக்கிறாரு. இவர் ஒன்றும் சொல்ல இதாகமா பீடின்னு கொடுத்துருக்கு. பல நாட்கள் ஓடிடுச்சு. நாளுக்கு நாள் ஸ்டார் ஆகிட்டார். ஸ்டார் ஆன உடனே ஒரு லொக்கேஷனில் ஷூட்டிங். அப்போ ப்ரொடக்ஷன் சீப்பு போய், சார் உங்களுக்கு என்ன நான்வெஜ்ஜில் என்னென்ன வேணும்? இவர் சொல்லியிருக்காரு, நான்வெஜ்ஜில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் எனக்கு கொண்டு வாங்க அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டாச்சு. சாப்பாடெல்லாம் எந்த ரூமில் எடுத்து வைங்க அப்படின்ட்டுருக்காரு. அந்த ஆள் இருக்காருல, அவர்கிட்ட கொடுத்து எனக்கு வர சொல்லுங்க அப்படின்ட்டு. சரின்னு சொல்லி எல்லாம் சீப் என்னவனுக்கு அவரை கூட்டி கொண்டு எல்லாம் சாப்பாடு ஃபுல்லாக எடுத்து வச்சு இலையெல்லாம் போட்டு எடுத்து, சார் சாப்பிடுங்க சார் அப்படின்ட்டுருக்காரு. எல்லாத்தையுமே இலையில என்னென்ன நான்வெஜ் இருக்கோ எடுத்து வச்சுட்டாங்க. அண்ணே உட்காருங்க அண்ணே. சார் நான் உங்களுக்கு தான் பரிமாற வந்திருக்கேன். நான் ப்ரொடக்ஷனில் வேலை செய்கிறேன். நான் உங்களுக்கு பரிமாற மட்டும்தான் எனக்கு வேலை, சாப்பிட்ற வேலை இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு உட்காந்து சாப்பிட்டு. இல்லை சார் எதுக்காக நீங்கள் என்னை உட்காந்து சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ நடந்தது சொல்கிறாராம். நான் ஒரு சாதாரண ஆர்டிஸ்டாக வரும்போது என்னை சாதாரணமாக நீ நினச்சது தப்பு. நாளைக்கு மனுஷன் இன்னைக்கு நடந்து வருவான், நாளைக்கு பிளேனில் வருவான், எப்படி வேணாலும் வருவான். நீ அப்படி நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி சொன்னது தப்பு, பேசினது தப்பு. யாரையுமே மனிதர்களை அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. திங்கிற பொருள் தானே, யார் கேட்டால் என்ன, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நம்ம என்ன சொத்து குறைஞ்சி போகுது. இனிமேல் யாருக்கும் அந்த மாதிரி செய்யாதீங்கண்ணே அப்படின்னு மரியாதையை சொல்லிவிட்டார். இதை கேட்டவொடனே எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் விஜயகாந்த்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் எப்போ எனக்கு அவர் பிடிக்க ஆரம்பிச்சிச்சோ அப்போருந்து அவரை தவிர வேறு யாரையுமே என்னால் நேசிக்கவே முடியல. எப்படி எனக்கு அவர் மேலே அபிமானம் வந்தது அப்படின்னா, 15 வருஷம் வச்சு நான் சினி ஃபீல்டுக்கு வந்து இன்னும் நான் யாருன்னு யாருக்குமே தெரியாது. தானாக வர வாய்ப்புகளை மட்டுமே பயன்படுத்திக்கிற ஒரு ஆள். பொம்மலாட்டம்னு சொல்லி ஒரு சீரியல் வந்துட்டுருக்கு. அப்போ நான் சேலம்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கேன். இப்போ 2 நாள் எனக்கு அங்கே ஷூட்டு. அங்கே நான் ஸ்டே பண்ணிக்கிறதுக்கான வசதிகள் எதுவுமே எனக்கு கிடையாது. இப்போ நான் வடபழனி கோயிலில் போயிட்டு காலையில் மொட்டை அடிப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இதை சொன்னாக்கா அந்த அம்மா கூடவே நம்ம படுத்துக்கலாம். 20 ரூபா கொடுக்கணும், அந்த நம்ம கூட படுத்துக்கலாம். ஆனால் சாப்பாடு கிடைக்காது. ஒரு நாள் என்னால் மேக்ஸிமம் பட்னியோடு இருக்க முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில் அந்த யூனிட்ல இருந்தவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, கோயம்பேடுல விஜயகாந்த் சார் வந்து உங்கள் மண்டபத்தில் வந்து எப்போ போனாலும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்க, ஏன் ஒரு நாள் ஃபுல்லாகவே பட்டியாக கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அங்கேருந்து நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு ஷூட் முடிச்சுட்டு கோயம்பேடுக்கு நடந்து வரேன். அப்போ தான் சொன்னாங்க, இல்லைங்க மதியானம் மட்டும்தான் எனக்கு அங்கே சாப்பாடு போடுவாங்க, நைட்டு தான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு அழுகை வந்தது. நம்ம தேடி வந்து, ஏன்னா அப்போ சரியான இந்த அளவுக்கான ஒரு சோசியல் மீடியாவோட அவேர்னஸ்லாம் அப்போ கிடையாது இல்லையா, நமக்கு தெரியாது. அப்புறம் அடுத்த நாள் இதுக்காகவே மதியானம் நான் கிளம்பி வந்தேன். ஆனால் அன்றைக்கி நைட் நான் வந்து சேலம் போக வேண்டியது. வேற ஒரு ஆடிஷன் இருந்ததுனால நான் இருந்து வெயிட் பண்ணி அந்த சாப்பாடு சாப்பிடும்போது எனக்கு கடவுள் வந்து நேரில் சாப்பாடு கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. மண்டப கட்சி ஆஃபீஸ். ஆமாம், அப்போ அந்த மண்டபம் அவ்வளோ கம்பீரமாக இருந்தது. ஆனால் இப்போ நம்மளுக்கு தெரியும்ல, அந்த ஒரு வேளை சாப்பாடு போட்ட அதுவும் கொடுமையான பட்னியில் இருக்கும்போது அது ஒரு லேடிஸ்க்கு அது எங்கே போய் கேட்க முடியும்? பசிக்குதுன்னு யார்ட்டையும் நான் சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 முறை நான் ஒரு மண்டபத்தில் போய் சாப்பிட்ருக்கேன். ஒரு பிரசாதத்தை விட அது அதிகம். பிரசாதமாக உங்களுக்கு அளவு பார்த்து கொடுப்பாங்க, ஒரு முறை தான் கிடைக்கும். இது அளவில்லாமல் கிடைக்கும். உங்கள் பசி போயிடுச்சுன்னு அவங்க உங்கள் கண்ணில் பார்த்து நம்புற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். யாரும் முகம் சொல்லிக்க மாட்டாங்க. அவர்கிட்ட மட்டுமே அந்த அன்பு கிடையாது. விஜயகாந்தை நேசிக்கிற அத்தனை பேர்கிட்டயுமே அந்த அன்பை நீங்கள் பரிபூர்ணமாக பார்க்க முடியும். நாட்டு நாய்கள் தான் நான் வச்சிருக்கிறேன். அதாவது கன்னி நாய், அப்புறம் வந்து சிப்பிப்பாறை, திருநாய்கள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம கிராமத்து நாய்கள். அது போக வந்து பாரம்பரிய நாய், இன்றைக்கி அழிந்து போகிற ஒரு இனமாக ராஜராஜ சோழனுடைய காலத்திலிருந்து நம்ம தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் கோயிலில் கூட இந்த கல்வெட்டெல்லாம் இருக்குது. அலங்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாரம்பரிய நாட்டு நாய், நம்ம தமிழருடைய நாய். இதே மண்ணில் இருந்த மக்கள் எல்லாம் நிறைய பேர் வீட்டுக்கு ஒரு நாய் 2 நாயின்னு வச்சுருந்துருக்காங்க. அன்னைக்கு இங்கே இருந்த ஆண்ட மன்னர்கள்லாம் வந்து மற்றவர்கள் கூட, வெளிநாட்டவர்கள் கூட சண்டை போடும் பொழுது தரைப்படையில் அந்த நாய்களை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த நாய்களுடைய கால்களெல்லாம் வந்து நம்ம இந்த சைஸில் இருக்கும். என்ன 2 நாய் சேர்ந்துச்சுன்னா ஒரு குதிரையே சாய்ச்சிரும் அப்படின்னு இந்த கல்வெட்டு வரலாறுகள் சொல்லுது.
அந்த நாயை நான் ரொம்ப சிரமப்பட்டு இப்போ பஞ்சாப்லேருந்து அந்த பகுதியில் தான் பஞ்சாப்பு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி பகுதிகளுக்கு அது எல்லாம் இதாகிடுச்சு, மைக்ரேட் ஆகிடுச்சு. வேறு பேரில் இது கிராஸ் ஆகி அப்படிலாம் போயிடுச்சு. நான் வந்து அதை மட்டும் கொஞ்சம் சிரமப்பட்டு ஒரு நாய் வாங்கி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பெண் நாய் இன்னொரு தம்பி ஒருத்தர் அவர் வாங்கி தனியாக ஒரு இடத்துல வளர்த்துட்ருக்காரு. அதே ரெண்டையும் நாங்கள் இனப்பெருக்கம் செஞ்சு நம்மளுடைய அந்த அழிந்து போகிற அந்த பாரம்பரிய அந்த அலங்கு நாயை நம்ம வந்து உருவாக்கணும், எல்லாம் நம்ம மக்கள் எல்லாரும் அதை பயன்படுத்தணுங்கிறது நோக்கத்தில் அதை வாங்கி வச்சிருக்கிறேன்.